So hi friends, this is Manoj and welcome back. So இன்னைக்கு வீடியோலையும் IQ Neo 9 Pro இந்த ஃபேண்டாஸ்டிக்கான செல்ஃபோன் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பிரைஸ் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா 37,000 rupees. யாழ் மொபைல்ஸ்லும் கிட்டத்தட்ட இதே பிரைஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நிறைய வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, கேஷ்பேக் கொடுப்பாங்க. அதுபோல் நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ கிரெடிட் கார்டெலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நோ காஸ்ட் இஎம்ஐ போட்டு இந்த செல்ஃபோன் வாங்கிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டியே கொடுத்துருவாங்க. அதுபோல் கம்பல்சரி ப்ரைஸஸ் வந்து நிறையா இருக்கும். ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், ஏர்பாட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்பர் வந்து ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு மேட் ஃபினிஷில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு ஹோலோகிராம் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் வாட் அட்டையை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃபோன் தான் இருக்குது. இது ஓரமாக வச்சுறேன். அண்ட் வழக்கம் போல இந்த சாஃப்ட் கேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் எப்பவும் போல தான் உள்ள வந்து சொரணும், வெளியில வந்து வலுவலுன்னு இருக்கக்கூடிய அந்த நார்மலான அந்த டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா லைட் ஒரு பிங்கிஷ் ஷேட்ல வந்து இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூ ஹேவ் 2 compartments. எவ்வளோ பெருசுக்கு சார்ஜர் இருக்கு நீங்களே பாருங்களேன். அண்ட் தென் யூ ஹேவ் தி 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இன் தி பாக்ஸ். எவ்வளோ பெரிய சார்ஜர் நீங்களே பாருங்க. அண்ட் நிறைய செல்போன் கம்பெனிஸ் இந்த சார்ஜர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓப்போ, விவோ, ஐக்யூ எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டேங்க தானே. அண்ட் முக்கியமா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா? இங்க பாருங்க, அவுட்புட் வந்து டைப் சி ல வந்து கொடுத்திருக்காங்க. and then you have the type C to type C charging cable and last you have the sim ejector pin. so this is the cell phone. பார்க்கிறதுக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த ரெட் அண்ட் ஒயிட் ஆக்சென்ட் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. and இது ஒயிட்டுமே பியூர் ஒயிட் கிடையாது, லைட்டா கிரே வந்து கலந்துருக்காங்க. செம்ம பிரீமியமா இருக்குது. this is actually a sporty look. so Gen Z கேட்டகரி வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்குது. இந்த செல்போனை ஃபர்ஸ்ட் என் கையில எடுத்தா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த செல்போன் பாத்தீங்கன்னா பறந்து விரிஞ்சு அகலமா உயரமா எவ்வளவு ஒரு பெரிய செல்போன் இருக்குன்னு பாத்தீங்களா? so this is a big cell phone. நான் எப்படி இந்த ஹோல்ட் பண்ணிருக்கேன் நீங்களே பாருங்க. பட் இந்த செல்போன் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே லைட்டா இருக்குது. 190 grams தான் அப்ராக்சிமேட்டா வெயிட். சோ எடுத்தோனே வெயிட் தெரியவே இல்லை. எப்பவுமே பாருங்க வெயிட் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் ரொம்ப நேரமா நீங்க ஃபோன் பேசினா மேபி தெரியலாம். பட் இப்போதைக்கு இந்த செல்போன் பாத்தீங்கன்னா செம்ம லைட்டா இருக்குங்க. அண்ட் திக்னஸ் ஆஃப் தி ஃபோன் இஸ் 8.3 mm. நான் வச்சிருக்க இந்த ரெட் கலர் வேரியன்ட். இன்னொரு பிளாக் வேரியன்ட் இருக்குது. அது வந்து 7.9 mm தான். இதோட கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மி. பட் வாட் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் மொந்தையா தான் இருக்குது. பட் வாட் கேமரா பம்ப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இல்லவே இல்லை. கொஞ்சோண்டு தான் இருக்குது. which is negligible. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஸ்டிச் பாருங்களேன், எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்க, இந்த ரெட்டையும் ஒயிட்டையும் பிரிக்கிற இந்த ஸ்டிச் அவ்வளவு நேச்சுரலா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபிளாஷ், இந்த சென்சார், இந்த கேமரா சுத்தியும் இந்த லெதர் வந்து எவ்வளவு அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், ஒரு சின்ன பிசிறு கூட இல்ல. அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, நல்லா உத்து பாருங்களேன், இந்த ஃபிளாஷை சுத்தி ஒரு லைட்டா மெட்டல் பீடிங் கொடுத்துருக்காங்களா, அதுவுமே பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்க, பேக்ல வந்து லெதரால மேக் பண்ணிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் லெதர், ஃபாக்ஸ் லெதர், எக்கோ லெதர், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லெதர். பட் தொட்டு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. டச் அண்ட் ஃபீல் வந்து வேற லெவல்ல இருக்குது. இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து அட்ராக்டே ஆகாது. நீங்க என்ன பண்ணாலும் ஆகாது. பட் டர்ட் வந்து அட்ராக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியாது தெரியல, இந்த இடத்துல லைட்டா மஞ்சள் கலர்ல கைப்பட்டு அழுக்கா இருக்குது. இது தண்ணி வச்சு தொடச்சிங்கன்னா உடனே போயிடும். பட் வாட் இந்த செல்போனை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா வச்சுக்கணும், இல்லனா வந்து கம்ப்ளீட்டா அழுக்காயிடும். அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா மெட்டல் மாதிரி தெரியுதுல. திஸ் இஸ் நாட் மெட்டல், திஸ் இஸ் பிளாஸ்டிக்கால வந்து மேக் பண்ணிருக்காங்க. காஸ்ட் கட் பண்ணுமா இல்லையா, அதுக்காக பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்காக எதுவுமே சொல்லல. ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே அவங்க சொல்லல. ஜஸ்ட் கிளாஸ்னு போட்டுருக்காங்க. சோ அதனால ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கலாம். which is not okay for this price point. and IP rating பத்தி IQ எதுவுமே பேசல. நானும் நிறைய வெப்சைட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு this phone does not support any IP rating, which is also not okay for this price point. and coming to the hardware, இந்த செல் போன்ல Snapdragon 8 Gen 2 அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. of course this is the outgoing processor. இப்போ வந்து Snapdragon 8 Gen 3 வந்து வந்துருச்சு. பட் whatever, this is also a very powerful processor. இதோட சிங்கிள் கோர் மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வென்சி பாருங்க, அவங்களே போட்டுருக்காங்க 3.2 GHz, which is blazingly fast. and this is also a 4 nanometer chip, which is again good. and RAM and ROM பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருக்கிறது வந்து 8GB RAM and 256GB ROM வேரியன்ட். அதே மாதிரி 12GB RAM and 256GB ROM வேரியன்ட் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம். and RAMல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இருக்க 8GB RAM கூட அடிஷனலா இன்னொரு 8GB வந்து உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து நீங்க கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு டோட்டலா 16GB RAM வந்து விர்ச்சுவலா கிடைக்கும். and 12GB RAM வேரியன்ட் வாங்குனீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், 12 + 12 24GB of virtual RAM வந்து உங்களுக்கு கிடைக்கும், which is really good for this price point. RAM 8GB 12GB இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. RAM ஓட டெக்னாலஜி வந்து LPDDR5X and ROM ஓட டெக்னாலஜி UFS 4.0, which is blazingly fast. so processor, RAM, ROM மூணுத்தையும் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது this is absolutely performance based phone. so நீங்க மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பட்டர் ஸ்மூத்தா அந்த செல்போன்ல விளையாடலாம். இப்போ ஒரு கேம் வந்து உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க.
என்ன கேம் வந்து வேற லெவலில் இருந்துச்சா? ஸோ கேம் விளையாடும் போது ஹீட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், லைட்டாக ஒரு லூக் ஃபார்ம் ஹீட் வந்து செல்ஃபோன் ஃபுல்லாக பேக் பேனல் ஃபுல்லாக வந்துச்சு. கேம் விளையாடும் போது மட்டும் கிடையாது, நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு ஹீட் வந்துச்சு. அதாவது லூக் ஃபார்ம் ஹீட் தான் வந்துச்சு, பயங்கரமாக வந்து வரல. இப்போ எவ்வளோ ஹீட் வெளியே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் அவுட்டோரில் போய் நிறைய வீடியோ ஷூட் பண்ணேன். 8Kல ஷூட் பண்ணும்போது கூட அந்த அளவுக்கு வந்து ஹீட் இல்லை, லைட்டாக ஒரு லூக் வார்ம் ஹீட் தான் வந்துச்சு, which is really appreciable. Coming to the network and connectivity, இந்த செல்போனுக்குள்ள இருக்க சிப், அதாவது Snapdragon 8 Gen 2 வந்து required number of 5G bands வந்து சப்போர்ட் பண்ணுது. நான் பார்த்த வரைக்கும் approximately 11 5G bands வந்து கொடுத்திருக்காங்க, which is more than enough. And Wi-Fi வந்து top of the line, Wi-Fi 7 வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Bluetooth வந்து top of the line 5.3 வந்து கொடுத்திருக்காங்க, 5.4 கொடுக்கல, which is okay for this price point. But sadly இந்த இந்தியன் வேரியன்ட்ல NFC-ம் கிடையாது, FM ரேடியோவும் கிடையாது. நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், there is no NFC. But you have this beautiful guy which is the IR blaster. IR stands for infrared. Okay, இப்போ ports and controls பார்க்கலாம். இந்த செல்போனோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட்டா விட்டுருக்காங்க, which is really good. ஏன் அப்படின்னா நீங்க படம்லாம் பார்க்குறீங்கன்னா அப்படி ஃபிளாட்டா வச்சுட்டு பார்த்துக்கலாம், ஃபிளாட் சர்ஃபேஸ்ல without any support வச்சு பார்த்துக்கலாம். This is really good. And right side of the phone you have the power on off button தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் பட்டனா கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் வந்து சூப்பரா இருக்குங்க. And bottom of the cell phone you have the SIM tray. இது அப்புறம் ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் you have the mic, அதுக்கப்புறம் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, this is also a audio port. ஏன்னா அந்த செல்போன் வந்து 3.5mm ஆடியோ போர்ட் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ இது வழியா தான் நீங்க ஆடியோ வந்து எடுக்கணும். Then you have the speaker output. This is a stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் வந்து மேல ஏர் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் ஹைபிரிட் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை வந்து ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. டெடிகேட்டட் ஸ்பீக்கர் கொடுக்கல, பட் வாட்எவர் இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டே பாத்தீங்கன்னா செம்ம லவுடா நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருந்துச்சு. On top of the cell phone you have two guys, one is the noise cancellation microphone and another one is the IR blaster. So IR blaster பாருங்க, ஸ்மார்ட் ரிமோட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஆப் வரும், அதுல அந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா you can see lot of stuffs. டிவி பாக்ஸ், ப்ரொஜெக்டர், ஃபேனு, ஏர் ட்ரையர், வாட்டர் ஹீட்டர், டிவிடி பிளேயர், எக்கச்சக்கமா இருக்குது. ஓகே, ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து ஏர் கண்டிஷனரை கிளிக் பண்ணுவோம். யூ கேன் சி எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்கள், பக்கா வந்து கொடுத்துருக்குறாங்க. Really good for this price point. Okay, as I told you, let me open this SIM tray. ஓகே, ஏற்கனவே எதிர்பார்த்ததான் குட்டி சைஸ் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும், மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. ஓகே, உள்ள போட்டலாமா? And coming to the display, இந்த செல்போன்ல 6.78 inches massive AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. And this is a 10-bit பேனல். அதனால நீங்க 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸை இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலா ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து HDR10+ வந்து சப்போர்ட் பண்றதுனால நீங்க மூவிஸ்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இந்த செல்போன்ல பார்த்துக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க போட்டோவே பார்த்தீங்கன்னா இந்த செல்போனை ஷூட் பண்ணதான் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? And pixel density of the screen is 453 ppi, which is incredibly good. ஸ்கிரீன் பிக்சல்ஸ்லாம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? பிக்சல்ஸ்லாம் உங்களால நோட்டீஸே பண்ண முடியாது. And screen to body ratio is 90%. சின்னும் கிடையாது, பெசலும் கிடையாது, கம்ப்ளீட்டா ஒரு டிஸ்ப்ளே தூக்கி கையில கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்க, பெசல்ஸ்லாம் எவ்வளவு ஒல்லியா இருக்குன்னு பாத்தீங்களா? டாப் பாட்டம் எல்லாமே ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு. பட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு கம்பேரிட்டிவ் டு தி நாட்ச் கம்பேர் பண்ணும்போது சின்ன கொஞ்சம் தான் பெருசா இருக்கும், ரொம்ப மோசம் கிடையாது. பட் வாட்எவர், ரொம்ப ஒரு தின் பெசல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும், திஸ் இஸ் a flat panel, this is not a curved panel. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், this is a utter flat panel. so movies பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். refreshing rate பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், which is 60 Hz, and high which is 144 Hz, which is really good. அப்படிலாம் நீங்க ஸ்மார்ட் வச்சுக்கலாம். so அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி 60 or 144 வந்து செல்போனை வந்து சூஸ் பண்ணிக்கும். and இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த செல்போன் ஸ்கிரீன் வந்து டைனமிக் refreshing rate வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு 60 Hz வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 60 Hz வந்து ஸ்கிரீன் வந்து கிளாக் ஆகாது. 1 Hz ல இருந்து 60 Hz வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து கிளாக் ஆகும். அதே மாதிரி நீங்க ஹை வச்சீங்க அப்படின்னா 1 Hz ல இருந்து 144 Hz வரைக்கும் frequency வந்து வேரி ஆகும். இது வந்து ஒர்க் ஆகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? இங்க பாருங்க, 120 Hz, 60 வருது, 90 வருது, 30 இப்போ பார்த்தேன். ஓகே, இப்போ ஸ்டில் போட்டோ ஓபன் பண்ணுவோம். அதான் வந்து நம்ம பெஞ்ச் மார்க்கே. ஸ்டில் போட்டோ ஓபன் பண்ணா இட் ஷுட் ஷோ 1 Hz. இந்த பாருங்க, காட்டுது பாருங்க. ஏன்னா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு 1 போதும், தான் கரெக்டாக காட்டுது. ஸோ டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃபோன் ஸ்க்ரீன் வந்து 3000 nits வரைக்கும் போகுது, விச் இஸ் தி பீக் பிரைட்னஸ். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1400 nitsல வந்து கிளாக் ஆகுது. நான் வந்து வெளியில் சன்லைட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் தான் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது சூப்பர் விசிபிலிட்டியும் கிடையாது, அதுக்கும் டார்க்கும் கிடையாது, ஆவரேஜாக இருந்துச்சு. நல்லாவே வந்து விசிபிலிட்டி இருக்குது. இப்போ பர்டிகுலர் நீங்கள் ஃபோன் ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து தெரியுது. ஃபோட்டோஸ், வீடியோஸ், கேமரா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். மிச்சபடி விசிபிலிட்டி இஸ் குட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் இஸ் LTPO பேனல். அப்படின்னா என்னன்னா, பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி ஸ்கிரீன் டிமிங் வந்து பண்றாங்க. இங்க பாருங்க, அதனால நீங்க ஆல்மோஸ்ட் 0 பிரைட்னஸ் வரைக்கும் உங்களால கொண்டு போக முடியும். 1 nit வரைக்கும் உங்களால ஆல்மோஸ்ட் வந்து கொண்டு போக முடியும், which is really good. அண்ட் அந்த PWM லெவல் பாத்தீங்கன்னா 2160 Hz, அதாவது ஒரு வினாடிக்கு வந்து 2160 தடவை வந்து இந்த ஸ்கிரீனோட பிக்சல்ஸால ஆன் ஆகி ஆஃப் ஆக முடியும். அதனால உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து ஃபிளிக்கர் ஆகாது, கண்ணுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எரிச்சல் ஆகாது. பர்டிகுலரா நீங்க நைட்ல வந்து லைட்ல ஆஃப் பண்ணிட்டு மூவி பாக்குறீங்க அப்படின்னா
இந்த செல்ஃபோன் வந்து உங்களுக்கு தான். கமிங் டு பேட்டரி, இந்த செல்ஃபோனில் 5160 mAh மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் அப்புறம் வந்து பாக்ஸ்லேயே வச்சிருந்தாங்க. அந்த பெரிய சைஸ் சார்ஜர் காட்டினே பார்த்தீங்களா. ஸோ அது உங்கள் செல்ஃபோனை வந்து வெறும் அரை மணி நேரத்தை வந்து சார்ஜ் பண்ணிடுது, விச் இஸ் பிளேசிங்லி ஃபாஸ்ட். சார்ஜிங்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாதுங்க, டிஸ்சார்ஜிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரைடிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்லோவும் கிடையாது. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆவரேஜ். ஸோ நீங்கள் கேம்லாம் விளாண்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 hours வந்து நீங்கள் கண்டினியூஸ் விளாண்டிக்கலாம். பட் இஃப் யூர் கேஷுவல் யூஸர் நீங்கள் காலையில் சார்ஜ் பண்ணிங்கன்னா நைட் ஒரு 11-12 மணிக்கு போட்டால் போதும், விச் இஸ் ஓகே ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். பட் எனக்கு என்னமோ பேட்டரி மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த செல்போன்ல டால்பி மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆடியோ சிஸ்டமும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இவங்களோட ஹோம் க்ரோன் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் தி டீப் ஃபீல். இதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி கேட்டேன், கீழே ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்பீக்கர்ஸ்ல வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது, விச் இஸ் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்களா ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. யூ கேன் யூஸ் லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ். இங்கே பாருங்க, ஸோ மெகா பாஸ் கொடுத்துருக்காங்க, கிளியர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுபோக பாத்ரூம், காங்கிரீட் ஹால், ஜிம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக யூ ஹாவ் ஈக்குவலைசர். ஸோ ஈக்குவலைசரில் கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டம் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைனா எஃபெக்ட் வேணால் மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பு, டான்ஸு, பீட்ஸு, கிளாசிக்கல், ஜாஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆடியோ எப்படி இருந்துச்சு உங்களால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சா? ஆடியோ வந்து செம்ம லவுடரா இருந்துச்சு, பாட்டம்லயும் சரி மேலேயும் சரி நல்லா லவுடரா மெலோடியஸா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருந்துச்சு. பட் லைட்டா ஒரு இரசல் வரா மாதிரி, ஏதோ ஒரு சட்டிக்குள்ள ஒரு ஆடியோ கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் உங்களால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சா? ஸோ ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஆடியோ வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான், ரொம்ப மோசம் நான் சொல்ல வரல. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். இதே பிரைஸ் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு சில செல்போன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம என்ரோல் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எவ்வளவு கீழே தூக்கி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க, விச் இஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் நீங்களே பாருங்க, ரெண்டு கையில பிடிச்சிக்கிட்டு கீழே வச்சு அமைக்கிட்டு இருக்கேன். ஏன் தான் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஓ, நல்லா ஃபாஸ்டா இருக்குதுங்க. இட்ஸ் நாட் ஸ்லோ, இட்ஸ் ரியலி ஃபாஸ்ட். ரொம்ப கீழே இருக்குது, மிச்சபடி திஸ் இஸ் பிளேசிங்லி ஃபாஸ்ட். ஓகே, இப்போ ஃபேஸ் என்ரோல்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தெரியுதா உங்களுக்கு? மூஞ்சி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த பூட்டு டக்குன்னு ஓப்பன் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? நான் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகுது பாருங்க, பிளேசிங்லி ஃபாஸ்ட்டுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இதுவும் நல்லா ஸ்பீடாக இருக்குது. உண்மையை சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட்டை விட இதுதான் என்றைக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த செல்ஃபோனில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் ஆப்பர்ச்சுர் ஆஃப் 1.88 ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் வந்து 1/1.49 இன்ச்சஸ், ஒரு பெரிய சைஸ் சென்சார்னு சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் அ ஃபுல் டைம் ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலைஸ்ட் கேமரா. அதே மாதிரி ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸும் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த கேமரால உங்களால் 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் தான் பண்ண முடியும். ஆப்டிகல் ஜூம் பற்றி IQ வந்து எதுவுமே பேசல. ரெண்டாவது 8 மெகா பிக்சலில் ஆப்பர்ச்சுர் ஆஃப் 2.2ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து அப்ராக்சிமேட்டா 16 mm. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா, டெலிஃபோட்டோ கேமராவும் கொடுக்கல, மேக்ரோ கேமராவும் கொடுக்கல. ஆஃப் கோர்ஸ் மேக்ரோ மோடுமே வந்து இந்த செல்போன்ல கிடையாது. அண்ட் செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சல்ல ஆப்பர்ச்சுர் ஆஃப் 2.45 ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் எனக்கு கரெக்டா தெரியல, பட் ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்குது. நீங்க ஆமா நல்லா ஸ்ட்ரெச் பண்ண கூட செஸ்ட் வரைக்கும் தான் வந்து தெரியுது. ஸோ நீங்க குரூப் செல்ஃபியோ குரூப் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நல்லா வந்து ஆமா ஸ்ட்ரெச் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணணும், which is a kind of difficult. ஓகே, இப்போ கேமரா UI-க்குள்ள இருக்கேன். இதுல என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி ஸ்னாப்ஷாட் மோட், night mode, portrait mode, photo mode, video mode and more click பண்ணீங்க அப்படினா you have lot of options. இங்க பாருங்க 50 megapixel mode, panorama mode, ultra HD mode, slow motion mode, time lapse mode, long exposure mode, super moon mode and last pro mode. ஓகே, இப்போ நான் ஒரு சில மோட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா portrait modeல இருக்கும். நீங்க portrait mode ஆன் பண்ண உடனே அது வந்து உங்களை 2x ல வந்து போட்டோ எடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுது. இங்க பாருங்க 2x ல இருக்கு பாத்தீங்களா? நீங்க 1x வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா அது போக ஆப்பர்ச்சர் வந்து 0.95 ல இருந்து 0.16 வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எடுக்கலாம். இங்க பாருங்க 0.95 ல இருந்து 0.16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் blur பண்ணி you can take photos, really good. and அது போக பியூட்டி மோட் கொடுத்துருக்காங்க. இந்த மூக்கு நாக்கு இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக போஸ்டர் கொடுத்துருக்காங்க, இந்த பழைய ஆப்ஷன். செல்போனே வந்து உங்களுக்கு போஸ்டர் ஸ்டைல் ஸ்டோலும் நீங்க வேணா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது போக நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்கச்சக்கமா வந்து நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய விவோ ஆப்போ ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது போக ஃபில்டர்ஸ் டிஃபால்ட்டா எல்லா IQ விவோல இருக்க அதே ஃபில்டர்ஸ் தான். அண்ட் நீங்க மேக்னெட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், which is really really good. And then comes the photo mode. நீங்க photo mode வந்து 0.6x wide angle lens ஆன் பண்ணி wide angle photos எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 1x 2x and all the way up to you can see 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணலாம். நீங்க 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணி you can take photos. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 2x மேலே போகாதீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அண்ட் வழக்கம் போல அதே ஃபில்டர்ஸ் தான் போர்ட்ரேட் மோட்ல கொடுத்தா அதே ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் அது போக தே ஹேவ் 2 ஸ்டைல்ஸ். ஃபோட்டோ மோடில் 2 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைலும் இன்னொரு சினிமா ஸ்டைல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் வேணா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபோட்டோ மோடில் போய் மேலே கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு 3 மோடு வருது. ஒன் இஸ் விவிட், டெக்ஸ்சர்ட் அண்ட் நேச்சுரல். இதில் 3ல ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிட்டு யூ கேன் டேக் ஃபோட்டோஸ். அண்ட் மேலே ஃபோட்டோ மோடில் செட்டிங்ஸ் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன், விச் இஸ் தி ஃபோக்கஸிங் சிஸ்டம். இங்கே பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பாடி ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுக்கலாம், இல்லைனா மேனுவல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து வச்சுக்கலாம். திஸ் இஸ் அ கூல் ஆப்ஷன். ஓகே, இப்போ வீடியோ மோடுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தி ரெசல்யூஷன். உங்களால் 8K at 30 FPS உங்களால் ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். அதே மாதிரி 4K at 60 இல்லைனா 4K at 30. 4K at 60 இஸ் a better option. And then இங்க ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி பொக்கா வீடியோ. நீங்கள் ஆப்பர்ச்சர் வந்து F1ல இருந்து F16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ணி உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் அப்படி நீங்கள் ஷூட் பண்ணும்போது ரெசல்யூஷன் பாருங்க 1080p 30க்கு மாறிடுச்சு, பார்த்தீங்களா? அதே தான் பியூட்டிக்கும். நீங்கள் பியூட்டி அப்ளை பண்ணி உங்களால் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். நிறைய மூவி LUTs கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும் 1080p at 30ல. சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா மூவி LUTஸோட மேக்னிட்யூடும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், which is a cool option. and அதே மாதிரி ஃபில்டர்ஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது போர்ட்ரேட் மோட்லயும் போட்டோ மோட்லயும் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஃபில்டர்ஸும் அப்ளை பண்ணி மேக்னிட்யூட் அட்ஜஸ்ட் பண்ணி you can take videos at 1080p at 30. and அது மட்டும் கிடையாதுங்க, இந்த செல்போனோட ரியர் கேமரால you can shoot ultra steady videos. நீங்க ஒருவேளை ultra steady கிளிக் பண்ணீங்க அப்படினா 1080p at 60ல வந்து உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். and standard stabilization வச்சீங்க அப்படினா நீங்க எந்த ரெசல்யூஷன் வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம். even at 4K at 60ல கூட உங்களால வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன்ல வீடியோ ஷூட் பண்ண முடியும், which is a cool option. ஸ்டெபிலைசேஷனே வேணாம் அப்படினா you can off it. and இன்னொரு சூப்பர் மோட் இருக்குது. உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டி போட்டோஸ் எடுக்கணும் அப்படினா 50 மெகாபிக்சல் மோட ஆட் பண்ணி you can shoot photos. இதுல வந்து உங்களால ஜூம்லாம் பண்ண முடியாது, ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது, இருக்கிறத அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம். பட் அவுட்புட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கமிங் டு தி panorama உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களால வெர்டிகலா மட்டும் தான் பேன் பண்ண முடியும், ஹாரிசான்டலா பேன் பண்ண முடியாது. பட் வாட்எவர் உங்களால அப்ராக்ஸிமேட்டா ஒரு 300 டிகிரிஸ் வந்து ரொட்டேட் பண்ணி உங்களால போட்டோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். அவுட்புட் வந்து நான் அப்புறமா காட்டுறேன். and coming to the time lapse வந்து உங்களால 4K டைம் லாப்ஸ் வந்து ஷூட் பண்ண முடியும், which is a cool option. and அது மட்டும் கிடையாது, டைம் லாப்ஸ் மோட்ல மேல பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டடி மோட் கொடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணி உங்களால ஹைப்பர் லாப்ஸ் வந்து ஷூட் பண்ண முடியும், which is again a cool option. and then you have the long exposure எக்கச்சக்கமா ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. டிராஃபிக் கொடுத்திருக்காங்க, நைட் கிராஃபிட்டி கொடுத்திருக்காங்க, வாட்டர் ஃபால்ஸ் கொடுத்திருக்காங்க, and lot of options. ஸ்டார் ட்ரையல்ஸ் கூட வந்து கொடுத்திருக்காங்க. நான் வழக்கம் போல வந்து இந்த நைட் கிராஃபிட்டி தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அவுட்புட் வந்து நான் அப்புறமா காட்டுறேன். ஸ்லோ மோஷன் மோட் இஸ் so simple. உங்களால 1080p at 240 fps and 120 fps, அதே மாதிரி 720p பாத்தீங்கன்னா 240 fps and 120 fps. அவ்வளவுதாங்க. then you have the pro மோட்ல வந்து நீங்க போட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம், which is a super option. and முக்கியமான விஷயம், மேல ரெசல்யூஷன் போய் பாருங்களேன். 8K வந்து உங்களால 30 fps வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். 4K வந்து உங்களால 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இது வந்து நார்மலா வீடியோ மோட்ல இதுதான் கொடுத்திருக்காங்க, வாட்எவர். பட் 1080p போனீங்கன்னா you can shoot even at 240 fps. ஸோ 1080p 240 fps ஷூட் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து ஸ்லோ பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து வேற லெவலில் இருக்கும். அதை நான் ஃபியூ சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறமா போட்டு காட்டுறேன். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ மோட், போர்ட்ரேட் மோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்துச்சு. பட் வீடியோ மோட் போய் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாருங்க, உங்களால் 1080p 30க்கு மேலே வேற எந்த ரெசல்யூஷனும் ஷூட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அல்ட்ரா ஸ்டடி மோட் வந்து கிடையவே கிடையாது, which is highly disappointing. நைட் மோட் போனீங்கன்னா யூ ஹேவ் ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ், நிறைய ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட மேக்னிட்யூடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோட்டோ மோட், வீடியோ மோட்ல இல்லாத ஒரு ஃபில்டர் இதில் வந்து இருக்கும். ரியலி குட். எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் ட்ரைபாட் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வரும். நான் நைட் டைம் தான் வரும், இப்போ வந்து வெளிச்சமா இருக்கனால வர மாட்டேங்குது. பட் வாட்எவர் அந்த மோட் வந்துச்சு அப்படின்னா உங்களால எக்ஸ்போஷர் டைம் வந்து 15 செகண்ட்ஸ்ல இருந்து 18 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சு போட்டோ எடுக்க முடியும், which is really good. ஓகே, இப்போ இந்த செல்போன்ல எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ மோட்ல 0.6x வைட் ஆங்கிள் எடுத்த போட்டோஸ் தான் இப்போ வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கலர் சென்ஸ் வந்து சூப்பரா நல்லா பஞ்சா தான் இருந்துச்சு. பட் கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. நீங்க லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸோட உங்களால தாராளமா பார்க்க முடியும். நீங்க ஜூம்ல பண்ண வேணாம், நீங்க நார்மலா வச்சு பார்த்தாலே பிக்சல்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகி ஒரு மாதிரி கொத உங்களுக்கு தெரியுதா? பட் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்ன அப்படின்னா அந்த வைட் ஆங்கிள் வியூ வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபிஷ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த 1xல ஷூட் பண்ண போட்டோஸ். ஸோ 50 மெகாபிக்சல் கேமரால ஷூட் பண்ண போட்டோஸ் தான். பட் பிக்சல் பில்டிங் பண்ணி உங்களுக்கு சின்ன சைஸ் போட்டோ தான் தருவாங்க. ஸோ பிக்சர் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கலர் சென்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டைனமிக் ரேஞ்ச் வந்து வேற லெவலில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நீங்க 2xல போட்டோ எடுத்தா கூட கிளாரிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. லாங் ரேஞ்ச் போட்டோஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்துச்சு, சூப்பர் நான் சொல்ல மாட்டேன். பட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த போட்டோஸ் எல்லாமே அவுட்புட் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ நான் சாம்பிள்ஸ் போட்டுட்டே இருக்கேன், நீங்களே பாருங்களேன். நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எல்லா ஃபில்டர்ஸையும் வச்சு அப்ளை பண்ணி போட்டோஸ் எடுக்கும்போது அவுட்புட் வந்து ரொம்ப சினிமேட்டிக்கா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு போத் லாங் ரேஞ்ச் போட்டோவும் நல்லா இருக்கணும், ஷார்ட் ரேஞ்ச் போட்டோவும் சூப்பரா இருக்கணும், நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 50 மெகாபிக்சல் மோட் இருக்கு பாத்தீங்களா, இதை சூஸ் பண்ணி நீங்க போட்டோ எடுங்க. இதோட கலர் சென்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்ச் ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 50 மெகாபிக்சலோட ஃபுல் சென்சார் ரீடிங் தான் இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க 2xல இருந்து 3x வரைக்கும் இந்த போட்டோஸை ஜூம் பண்ணி பார்த்தா கூட நல்ல டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்
லாங் ரேஞ்ச் போட்டோ as well as ஷார்ட் ரேஞ்ச் போட்டோ மிட் ரேஞ்ச் போட்டோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மோட்ல ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. இந்த மோட்ல ஒரே ஒரு டிராபேக் மட்டும் தான் இருக்கு. நீங்க லோ லைட்லயும் நைட் டைம்லயும் ஷூட் பண்ணக்கூடாது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல ஷூட் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல் அவுட்புட் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க போர்ட்ரேட் மோட்ல எடுத்த போட்டோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் வேற லெவல்ல வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா வந்து பண்ணியிருந்தாங்க. கலர் சைன்ஸா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா செம்ம நேச்சுரலா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸலண்டா இருக்கு. நீங்க ஜூம் பண்ணி இந்த கண்ணெல்லாம் பாருங்க, இந்த சின்னெல்லாம் பாருங்க, எவ்வளவு நேச்சுரலா இருக்கு நீங்களே பாத்தீங்களா. பட் ஒரு சில டைம்ஸ் எப்போவாவது ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கும் பொழுது ஸ்லைட்டா ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து வரதான் செய்யுது. ரியர் கேமரா மட்டும் கிடையாதுங்க, ஃப்ரண்ட் கேமரால எடுத்த போர்ட்ரேட்ஸும் எக்ஸலண்டா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரியர் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட்ல எக்கச்சக்கமா ஃபில்டர்ஸ் வந்து அடிஷனலா கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது அவுட்புட் வேற லெவல் இருந்துச்சுங்க. நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேனோரமா. பேனோரமால இந்த சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டே போகணும். ஸோ இதனால வந்து நீங்க ஈஸியா சப்ஜெக்ட் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். இந்த மாதிரி அவுட்புட் கிளாரிட்டியுமே பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சரோட சைஸே வந்து 10 MB ல இருந்து 14 MB வரைக்கும் இருந்துச்சு. So you can take professional panorama with this phone. Coming to the night mode, night mode ல வந்து இந்த 0.66 wide angle lens வந்து தயவு செஞ்சு போட்டோ எடுத்துறாங்க. 1x ல வச்சு எடுங்க, அப்பதான் உங்களுக்கு டீசென்ட்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். So night mode ஓட அவுட்புட் வந்து டீசென்ட் தான் நான் சொல்லுவேன், சூப்பர்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்றேன், ஏன் டீசென்ட் சொல்றேன் அப்படின்னா இந்த போன் வந்து ஷில் அவுட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது. எந்த கண்டிஷன்ல நீங்க எடுத்தாலும் கொஞ்சோண்டு லைட் இருந்தாலும் அதை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுது. ஈவன் ஸ்டார்ஸ் கூட கேப்சர் பண்ணிருக்கு, நீங்களே பாருங்களேன். அதே மாதிரி இந்த ட்ரீஸோட ஷேடு, கிளவுட்ஸோட ஷேட்ஸ், அதே மாதிரி இந்த பில்டிங்ஸோட ஷேட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிருந்துச்சு. அதே மாதிரி நைட் மோட்ல நீங்க இந்த ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி போட்டோஸ் எடுக்கும் பொழுது நல்ல டீசென்ட்டான போட்டோஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த செல்போன்ல நீங்க நைட் டைம்ல வந்து போர்ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபிளாஷ்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் லைட் வச்சு நான் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன். அவுட்புட் வந்து உண்மையிலே ஷாக்கிங்கா சூப்பரா இருந்துச்சு. ஆஃப் கோர்ஸ் லைட்டா ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும், ஸ்லைட்டா நாய்ஸ் வந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் பிளரிங்க பாருங்களேன், நைட் டைம் கூட லைட்லாம் டிடெக்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லா அந்த செல்போன் வந்து கேப்சர் பண்ணிருந்துச்சு. நான் ஃபியூ ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி நிறைய போட்டோஸ் எடுத்திருந்தேன். அதோட அவுட்புட் தான் இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, which is really excellent. அண்ட் லாங் எக்ஸ்போஷர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து அந்த கிராஃப்டி எஃபெக்ட் மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அதை வச்சு விளையாண்டு பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு அவுட்புட் கிளாரிட்டி. நல்ல தெளிவா அந்த லைட்டிங் எலமெண்ட்லாம் வந்து கேப்சர் பண்ணிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிளேஃபுல்லான போட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மோட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 8K at 30 FPS ஷூட் பண்ணப்பட்ட வீடியோஸ். லாங் ரேஞ்ச் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. வீடியோ ஃபுட்டேஜ் செம்ம கிளியரா இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா ஷட்டர் ரோலிங் வந்து ரொம்ப எவிடென்ட்டா இருந்துச்சு. பர்டிகுலரா நீங்க பேன் பண்ணி எடுக்கும்போது இந்த ஷட்டர் ரோலிங் உங்களால பார்க்க முடியுதா? பட் க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு, சினிமேட்டிக்கா இருந்துச்சு. பட் எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் கொஞ்சம் வார்மா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் வாட் எவர், அதுவே வந்து எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. நான் ஃபியூ சாம்பிள்ஸ் போட்டுட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4K at 60 FPS ஷூட் பண்ணப்பட்ட வீடியோஸ். லாங் ரேஞ்ச் வீடியோ இருந்தாலும் சரி, மிட் ரேஞ்ச் வீடியோ இருந்தாலும் சரி, க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோ இருந்தாலும் சரி, வீடியோ கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு. ஷட்டர் ரோலிங் வந்து அந்த அளவுக்கு என்னால பார்க்கவே முடியல. கலர் சைன்ஸா இருக்கட்டும், அந்த வீடியோ கிளாரிட்டியா இருக்கட்டும், வீடியோ ஸ்மூத்னஸ், பர்டிகுலரா அந்த வீடியோ ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. ஏதோ ஒரு சினிமேட்டிக் வீடியோ மாதிரி இருந்துச்சு. பர்டிகுலரா க்ளோஸ் ரேஞ்சில ஷூட் பண்ணும்போது அந்த நேச்சுரல் பிளரிங் எஃபெக்ட்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் அந்த செல்போன் கேப்சர் பண்ணிருந்துச்சு. யார்ட்டையாவது போட்டு காமிச்சிங்க அப்படின்னா நீங்க போன்ல தான் எடுத்தீங்கன்னு சொன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான 4K வீடியோஸ் வந்து இந்த செல்போன் ப்ரொடியூஸ் பண்ணிருந்துச்சு. இந்த வீடியோ இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு சினிமேட்டிக் இருக்குன்னு நீங்களே பாத்தீங்களா? ஸோ வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, வீடியோ பாஸ் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1080p at 30 FPS எடுக்கப்பட்ட வைட் ஆங்கிள் வீடியோ, 0.66 ல வச்சு எடுக்கப்பட்ட வீடியோ. ஸோ அவுட்புட் பாத்தீங்கன்னா வீடியோ கலர் சென்ஸ்ல நல்லா தான் இருக்கு, பட் கிளாரிட்டி டிம்மா இருக்கு. நீங்களே பாருங்களேன், பிக்சல்ஸ்லாம் ஒரு மேல ஒன்று அப்படியே ஓவர்லாப் ஆயிட்டு ஒரு மாதிரி கொதன்னு தெரியுதா? என்ன பொறுத்தவரைக்கும் வைட் ஆங்கிள் வீடியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1080p at 60 FPS எடுக்கப்பட்ட அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ. வீடியோ வந்து சூப்பரா செட்டில் டவுன் ஆயிருந்துச்சு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் வீடியோல பாத்தீங்கன்னா சிவியர் கிராப் வருது. நீங்க நார்மல் மோட்ல இருந்து அல்ட்ரா ஸ்டெடியை கிளிக் பண்ண உடனே டக்குன்னு ஒரு கிராப் வந்து வருது. அண்ட் வீடியோ கிளாரிட்டியுமே நார்மல் 1080p at 60 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஸோ நான் மூணுத்துக்கும் சைட் பை சைடு வந்து கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொக்கா வீடியோ. ஆப்பர்ச்சுரி ஆஃப் 2 நான் வச்சிருந்தேன், ஆப்பர்ச்சுரி ஆஃப் 1 வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க. ஷாக்கிங்கா பாத்தீங்கன்னா அதோட வீடியோ அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் a computational videography, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பண்றாங்க. வாட் எவர், நான் பார்த்த வரைக்கும் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ப்ராப்பரா இருக்கு. பாப்பா கையெல்லாம் காட்டினா கூட அந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா பிளைனா சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த தீப்பிடிச்சு எரியற மாதிரிலாம் வந்து தெரியவே இல்லை. வீடியோ வந்து 1080p at 30 ல ரெக்கார்ட் ஆனாலும் உண்மையிலே அவுட்புட் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ரியர் கேமரா மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட் கேமரால எடுத்த பொக்கா வீடியோவும் சூப்பரா இருந்துச்சு. நான் சாம்பிள்ஸ் போட்டுட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபில்டர் வீடியோ. இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். 1080p at 30 ல வந்து ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அவுட்புட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4K அளவுக்கு சூப்பரா இல்லாட்டியும் அந்த ஃபில்டரோட எஃபெக்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபில்டர்ஸ் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அவுட்புட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுங்க, நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4K ல எடுக்கப்பட்ட டைம் லாப்ஸ். நான் டைம் லாப்ஸ் வந்து போட வேணாம் தான் பார்த்தேன், பட் வாட் எவர் அவுட்புட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் டைம் லாப்ஸ். நீங்க டைம் லாப்ஸ் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி எங்கேயாவது சேல்ஸ் பண்ணணும் இல்ல யூடியூப்ல போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செல்போன் டைம் லாப்ஸ் நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் கமிங் டு தி ஸ்லோ மோஷன்
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா செல்ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் லாங் ரேஞ்ச் சப்ஜெக்ட்லாம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஒரு மாதிரி கொதன்னு இருக்கும். பட் வாட் எவர் இந்த செல்ஃபோனில் ஸ்லோ மோஷனோட எஃபெக்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு ஹிக்கப் ஒரு லேக் எங்கேயுமே பார்க்க முடியல. பட்டர் ஸ்மூத்தாக வந்து வீடியோ ப்ராசஸிங் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த செல்ஃபோனில் ஸ்லோ மோஷன் உங்களுக்கு பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரோ மோட்ல போய் 1080p 240 fps வந்து ஷூட் பண்ணுங்க. நீங்க இதை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது, நார்மலா ஒரு வீடியோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க கைன் மாஸ்டரோ அடோபி பிரீமியர் ப்ரோவோ உங்க லேப்டாப்ல போட்டு நீங்க எடிட் பண்ணி வீடியோ ஸ்லோ பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அஃப்கோர்ஸ் இதோட கிளாரிட்டியுமே எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல. பட் நார்மல் ஸ்லோ மோஷன்ல எடுத்த வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரோ மோட்ல எடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா உண்மையிலே கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு. இப்போ அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா ரவுண்ட் அப், இந்த செல்போன்ல மேக்ரோ மோடே கிடையாது, டெலிஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக நீங்க 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூயல் வீடியோகிராஃபி வந்து இந்த செல்போன்ல கொடுக்கல பை டிஃபால்ட். இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, பட் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கலாம். ஓவரால் இந்த செல்போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ், ஸ்பெக், எல்லாத்துக்கும் மேல பிரைஸ், இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் ப்ராப்பரா அமல்கமேட் பண்ணிருக்கிறனால தான் இந்த செல்போன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் செல்போன் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி வேல்யூ ஃபார் மணி ஃபோன். அண்ட் இந்த செல்போன் உங்களுக்கு சூப்பரான அஃபோர்டபுள் பிரைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யாழ் மொபைல்ஸோட நம்பர் நான் ஸ்கிரீன்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பர் வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் மனோஜ்.